வணக்கம் விவசாயிகளே. இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் சில பேர் கேட்டிருந்தாரு. சார் என்னது இந்த ஒவ்வொரு நிலத்துக்கு ஏற்ற நெல் ரகத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு நிலம்னா ஒன்றும் இல்லைங்க. பிஹெச்டி லெவல் அதிகமாக இருக்கும். 2.5% மேலே அந்த உப்புத்தன்மை இருந்ததுன்னா அது ஒவ்வொரு நிலங்க. அந்த ஒவ்வொரு நிலத்துக்கு ஏற்ற நெல் ரகம் அந்தமாரி ஒவ்வொரு நிலமாக இருக்குதுன்னா வச்ச பயிர் வச்ச மாதிரி இருக்கும். பயிர்கள் கிளம்பாது, குத்து கட்டாது, போட்ட உரத்தை எடுக்காது, பயிர்கள் கரையும், நமக்கு மகசூல் இழப்பு ஏற்படும். அந்தமாரி நிலம் உள்ள விவசாயிகள் அதுக்குண்டான நெல் ரகத்தை இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அந்த நெல் ரகத்தை வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா பயிர் நல்லாவே கிளம்பும், ஒரு நல்ல மகசூல் கொடுக்கும். நீங்கள் கொடுக்குற உரத்தை எடுத்து பயிர்கள் நல்லா செழுமையாக வளரும். சரி விவசாயிகளே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம் விவசாயிகளே, இப்போ பார்த்தீங்கன்னா பிஹெச்டி லெவல் வாட்டரில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த நிலங்கள் ஒவ்வொரு நிலங்களாக மாறிடுது. அதனால் நம்ம பயிர் நம்ம என்ன தான் உரங்கள் போட்டாலும் பயிர்கள் கிளம்புறதில்ல, பச்சை பிடிக்கிறதில்ல, வச்ச பயிர் வச்ச மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி நிலம் உள்ளவர்கள் விவசாயிகள் முதல்ல வயலை மண் பரிசோதனை செய்யுங்க. அந்தமாரி மண் பரிசோதனை செஞ்சு உங்களுக்கு பிஹெச் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த சம்பா பட்டத்துக்கு இந்த நெல் ரகத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். சரி விவசாயிகளே, இந்த ஒவ்வொரு நிலத்துக்கு ஏற்ற நெல் ரகம் முதலாவது ஒன்று ஏடிடி 39ங்க. இது பார்த்திங்கன்னா 120லேருந்து 125 நாள் வயது கொண்டது. இது மகசூல்னு பார்த்திங்கன்னா ஹெக்டேர்னால் ஒன்றும் இல்லைங்க, 2.5 ஏக்கர்ன்றது. 2.5 ஏக்கருக்கு 6.2 டன் வரைக்கும் மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகங்க. இது தானியம்னு பார்த்திங்கன்னா நடுத்தர சன்ன ரகங்க. அடுத்தது ஒன்று பார்த்திங்கன்னா ஏடிடி 45. இது வயதுன்னு பார்த்திங்கன்னா 110லேருந்து 115 நாள் வயது கொண்டதுங்க. மகசூல்னு பார்த்திங்கன்னா 7 டன் வரைக்கும் உயர்தர விளைச்சல் தரக்கூடிய ஒரு நடுத்தர சன்ன ரகங்க. தானிய அமைப்பு நடுத்தர சன்ன ரகம்தான். அடுத்தது ஒன்று கோ 43 நெல் ரகங்க. இது பார்த்திங்கன்னா 135லேருந்து 140 நாள் வயது கொண்டதுங்க. இது பார்த்திங்கன்னா 6.5 டன் ஹெக்டேருக்கு மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகங்க. இது தானிய அமைப்புன்னு பார்த்திங்கன்னா நடுத்தர சன்ன ரகங்க. இந்த 3 நெல் ரகமே நடுத்தர சன்ன ரகமாக சொல்லியிருக்கோம். காரணம் என்னென்னா இன்றைக்கி சன்ன ரகத்துக்கு தான் அதிக மதிப்பு இருக்குது. மார்க்கெட்டில் நல்ல வியாபாரிகள் உடனே எடுக்கிறாங்க, நல்ல ரேட்டும் விற்கிது. அதனால் இந்த 3 நெல்லை இந்த உப்பு நிலத்திற்கான ஒவ்வொரு நிலத்திற்கான நெல் ரகமாக நம்ம சொல்லியிருக்கோம். அந்தமாரி நிலம் உள்ள விவசாயிகள் இந்த மாதிரி நெல்களை வாங்கி பயன்படுத்தி நீங்கள் பயன்பெறணும் அப்படின்ற நோக்கத்துக்கு தான் இந்த வீடியோவை போட்டேன். நம்ம சேனல் ஒரு சின்ன சேனல் தான். இதுபோல் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் வந்துக்கிட்டு இருக்கும். அதுபோல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற விவசாய நண்பர்களும் பொதுமக்களும் நண்பர்களும் நீங்கள் கொடுக்குற ஆதரவு மூலம்தான் இந்த சேனலே ரன் ஆகிட்டுருக்கு. சரி விவசாயிகளே, நன்றி விவசாயிகளே.